இன்று நாம் கேட்கும் சிறுகதை சித்தியின் துரோகம். எழுதியவர் அபிமன்யு ராஜராஜன். பர்ஃபி அண்ணாந்து பார்த்தான். சூரியன் உச்சத்தில் சுல்லென்று சுட்டுக்கொண்டிருந்தது. பர்ஃபி தன் பாக்கெட்டில் வைத்திருந்த கோழிகளை கைவிட்டு எடுத்தான். 1 2 3 4 மொத்தம் 4 கோழிகள் இருந்தன. பர்ஃபி சந்தோஷப்பட்டு கொண்டான். நேற்று ரமேஷுடன் விளையாடிய போது ஜெயித்தது. நேற்றைய போட்டி பர்ஃபிக்கு நினைவு வந்ததும் தனக்குள் சிரித்து கொண்டான். இன்றும் விளையாட ரமேஷ் வந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ரமேஷ் வரமாட்டான். ஸ்கூலுக்கு போய்விட்டான். பர்ஃபி மெல்ல நடந்தான். வழியில் யாரோ ஒருவர் அழகாய் ஆடை உடுத்தி நடந்து கொண்டிருந்தார்கள். பர்ஃபி அவர் கையை பார்த்தான். கடிகாரம் இருந்தது. சார், டைம் என்னாச்சு சார்? 10:30. தேங்க்ஸ் சார். பர்ஃபி தனக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டான். மாவு மில் மூட இன்னும் அரை மணி நேரம் இருந்தது. மாவு மில்லுக்கு போனான். 10 நிமிடத்தில் மாவை அரைத்து கொண்டு மளிகை கடைக்கு போய் சாமான்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போனான். வாடா தருதல பையிலே, எங்கே சுத்திட்டு வர்ற? சித்தி வாசலில் வந்து வரவேற்றாள். இப்போத்தான் மாவை அரைச்சி முடிச்சாங்க சித்தி, அதான் லேட் ஆயிடுச்சு. பர்ஃபி சொல்லிக்கொண்டே நேராய் கூடத்துக்குள் போய் சாமான்களை எல்லாம் இறக்கி வைத்தான். பின் ஆசையாய் சமையல் கட்டை பார்த்தான். பசி வயிற்றை கிள்ளியது. காலையிலிருந்தே ஒன்றும் சாப்பிடாதது நினைவுக்கு வந்தது. அம்மா இந்நேரம் அழகழகாய் வட்ட வட்டமாய் இட்லி சுட்டு போட்டிருப்பாள். பர்ஃபி அழுக்காமல் சாப்பிடுவான். ஒரு ஈடு இட்லி அவனுக்காகவே அம்மா போடுவாள். இட்லி தேங்காய் சட்னி என்றால் பர்ஃபிக்கு ரொம்பவும் பிடிக்கும். எல்லா இட்லியையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு கைகளும் முன் அம்மாவிடம் எத்தனை சாப்பிட்டேன் என்று கேட்பான். அதெல்லாம் கணக்கு பார்க்க கூடாதுடா கண்ணா. அம்மா அவன் கையை தன் முந்தானையால் துடைத்து கொண்டே சொல்வாள். அம்மா அம்மா சொல்லுமா, பர்ஃபி கெஞ்சுவான். 12 இட்லி சாப்பிட்டடா ராமு, அம்மா சொல்வாள். பர்ஃபிக்கு பெருமை தாங்க முடியாது. இத்தனை இட்லிகளை நான் சாப்பிட்டேன் என்றால் தன் உடம்பில் எவ்வளவு பலம் ஏறியிருக்கும் என்று தனக்குள் சந்தோஷப்பட்டு கொள்வான். பர்ஃபி இப்போது அம்மா இருந்த திசையை பார்த்தான். அம்மா படத்தில் அழகாக சிரித்து கொண்டிருந்தாள். 1 வருடத்திற்கு முன்பு கூட அந்த படத்தை சுற்றி மாலையெல்லாம் போட்டிருந்தார்கள். ஆனால் சித்தி வந்து கொஞ்ச நாளில் மாலை போல்விடும் நின்றுவிட்டது. ஆனாலும் அம்மா அவனை பார்த்து சிரித்து கொண்டுதான் இருந்தாள். அம்மா அவனை ஆசையாய் ராமு என்றுதான் கூப்பிடுவாள். அம்மா அவனுக்கு வைத்த பெயர் ராமுதான். அம்மா இறந்த பின் சித்தி வந்த பிறகு தண்டச்சோறு, தீவெட்டி, தருதலை, புறம்போக்கு, எலவு, சனியன் போன்ற பல பெயர்கள் வீட்டில் அவனுக்காய் புழங்க வந்தது. பக்கத்து வீட்டுக்கார குழந்தைகளின் அம்மாக்களுக்கு அவன் வீட்டு சாமான்களை எல்லாம் வாங்கி வந்து கொடுக்க தொடங்கிய போது மிச்ச காசுக்கு ஒரு தேங்காய் பர்ஃபி வாங்கி கொடுப்பார்கள். அப்படி தேங்காய் பர்ஃபிக்காக வேலை செய்ய போய் அவனுக்கு பெயரே பர்ஃபி என்றாகிவிட்டது. சித்தி கூப்பிடும் மற்ற பெயர்களை விட இந்த பர்ஃபி அவனுக்கு பிடித்திருந்தது. ஆனால் பர்ஃபிக்கு ஆசைப்பட்டு மற்றவர்கள் வீட்டுக்காக சாமான் வாங்க போய் இப்போது சொந்த வீட்டிலேயே பர்ஃபிக்கு வேலை செய்யத்தான் சோறு என்ற நிலைமைக்கு வந்து விட்டது. பர்ஃபி மீண்டும் சமையல் கட்டை பார்த்தான். சித்தி அவன் பார்வையை புரிந்து கொண்டவள் போல், டே, அந்த குண்டால பழைய சோறு இருக்கு, ஊறுகாயும் வச்சிருக்கேன், எடுத்து கொட்டிக்கோ என்றான். பழைய சோறு என்றதுமே பர்ஃபிக்கு அதுவரை இருந்த பசி போய்விட்டது. இருந்த இடத்திலேயே நகராமல் அங்கேயே நின்றிருந்தான். சற்றென்று முதுகில் பலார் என்ற வலி பிறந்தது. ஏதோ ஒரு கோடு முதுகில் கிழித்தது போன்றதிருந்தது. திரும்பி பார்த்தான். சித்தி விளக்கமாரோடு நின்றிருந்தாள். சனியனே, போய் கொட்டிக்கன்னா கொட்டிக்க வேண்டியதுதானே, ஏன் இப்படியே நின்றுட்டு இருக்க? பர்ஃபி கையால் முதுகை தடவிக்கொண்டே முட்டி வரும் அழுகையை அடக்கி கொண்டு பேசினான். பழைய சோறு வேணாம் சித்தி. ஏண்டா தண்டச்சோறு? உங்கள் அப்பன் சம்பாரிச்சு கொடுக்குற காசுக்கு உனக்கு பிரியாணியா பண்ணி போட முடியும்? சித்தி பேசிக்கொண்டே மீண்டும் விளக்கமாறை ஓங்கினாள். பர்ஃபி சற்றென்று அடியிலிருந்து விலகி போய் ஓடினான். சித்தி இன்னும் கோபமாகி துரத்தி கொண்டு வந்தாள். பர்ஃபி ஒரே பாய்ச்சலாக கதவினருகில் ஓடிப்போய் வாசல் முட்டத்தை முட்டி நின்றான். இலை காலில் இடற தொப்பென்று கீழே விழுந்தான். முழங்கால் அந்த பழைய சிமெண்ட் தரையில் உரசிக்கொண்டு வழுக்க சொரீர் என்று வலி காலில் இருந்து புறப்பட்டது. கீழே விழுந்தவன் காலை பார்த்தான். முழங்காலில் கீறல் ஒன்று ரத்தம் சிந்திக் கொண்டிருந்தது. தட்டு தடுமாறி எழுந்தான். துரத்தி வந்த சித்தி அவன் காலில் விழுந்த ரத்தத்தை பார்த்து பயந்து போய் அப்படியே நின்றாள். பின் சுதாரித்து கொண்டு, சனியனே, குரங்கு மாதிரி தாவி இப்படி கால் அடிபட்டிருக்கியே என்று சொல்லிவிட்டு மீண்டும் சமையலறைக்குள் நுழைந்து விட்டாள். பர்ஃபி தத்தி தடவி நடந்து போய் பாய் விரித்து போட்டு கூடத்தில் படுத்து கொண்டான். பசி மயக்கமும் முழங்கால் வலியும் சேர்த்து அவனை தாங்க மெல்ல மெல்ல கண் மூடி உறங்கி போனான். நடுவில் எதற்காகவோ கண் விழித்த போது சித்தியின் தம்பி கஜபதி மாமா வீட்டுக்கு வந்திருப்பது தெரிந்தது. கஜபதி சித்தி மாதிரி இல்லை, கலகலப்பாக பேசுவார். கஜபதி மாமாவும் சித்தியும் தீவிரமாக எதையோ பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். பேச்சின் நடுநடுவே அவன் பெயரும் அடிபட்டால் வலியின் தாக்கம் என்னமும் முட்டியில் தெரிக்க பர்ஃபி மீண்டும் கண்ணை மூடி
தூங்கினான். ஆழ்ந்த உறக்கத்தின் கனவில் அம்மா வந்தாள். பர்ஃபி அம்மாவை இறுக அணைத்து அழுக ஆரம்பித்தான். அம்மா, என்னை சித்தி அடி அடின்னு அடிக்கிறா அம்மா. ராமுக்கண்ணா, அப்பா கிட்ட சொல்லேண்டா. அப்பா தினமும் குடிச்சிட்டு லேட்டாத்தான் வர்றாரு. அவர்கிட்ட புரியும்படியா எதையும் சொல்ல முடியல. என்னை பள்ளிக்கூடத்திலிருந்தே சித்தி நிறுத்தினதையே அவர் கேட்கவே இல்லை. பர்ஃபி அழுதான். சரிடா கண்ணா, நான் உன் சித்தியை மாத்திடுறேன் அம்மா. அவன் தலையை கோதிக்கொண்டே சொன்னாள். அம்மா, எனக்கு முட்டி வலிக்குதுமா. பர்ஃபி அழுதான். நான் இருக்கேன்டா, எல்லாம் பார்த்துக்குவேன் அம்மா. அவன் தலையை அவள் மார்பில் சாய்த்து கொண்டே ஆதரவாய் சொன்னாள். பர்ஃபி அந்த இதமான அணைப்பில் உருகி போய் இன்னும் ஆழ்ந்த நித்திரையில் மூழ்கினான். 3 மணி வாக்கில் பிரியாணி வாசம் துளைக்க பர்ஃபி சென்றென்று கண் விழித்து சித்தி அவன் தலை மாட்டருகில் கையில் தட்டுடன் நின்று கொண்டிருந்தாள். தட்டில் பிரியாணி இருந்தது. பர்ஃபி மீண்டும் கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தான். பிரியாணியே தான் அது. ராமுக்கண்ணா, பிரியாணி சாப்பிடு ராஜா. சித்தி அன்பாய் தட்டை நீட்டினாள். பர்ஃபி மீண்டும் இதெல்லாம் நிஜமா கனவா என்று வியந்தான். சந்தேகம் இல்லை, நிஜந்தான். பக்கத்தில் கஜபதி மாமா அக்கறையாய் அவன் முழங்காலை தொட்டு பார்த்து கொண்டு இருந்தார். என்னடா மாப்பிள்ள, எங்களை பயமுறுத்திட்டே, முட்டி எதுடா உடஞ்சிருச்சா என்றான். பர்ஃபி மீண்டும் அந்த முட்டி வெளியே சுரீர் என்று உணர்ந்தான். சித்தி அவன் தலையில் தடவி கொடுத்துவிட்டு பிரியாணி சாப்பிடு என்று கொடுத்தாள். சாப்பிடுப்பா, மாமா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு என்றாள். பர்ஃபி மெல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து பிரியாணியை மெல்லத் தொடங்கினான். அப்பா, இப்படி சாப்பிட்டு எத்தனை நாளாகிவிட்டது. காலையிலிருந்து அடக்கி வைத்த பசியில் பிரியாணி வேகமாக உள்ளே போனது. சாப்பிட்டு முடித்தான். எழுந்து உட்கார்வதற்கு முட்டியை மடக்கினான். வலி உயிர் போனது. ஆ என்று கத்திக்கொண்டே மீண்டும் பாயில் சாய்ந்தான். நான் சொன்னேன் இல்லக்கா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போலான்னு. பாரு பையன் எப்படி துடிக்கிறான்னு. நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். கஜபதி மாமா வெளியில் போய் கொஞ்ச நேரத்தில் ஆட்டோவுடன் வந்தான். சித்தியும் கஜபதியும் சேர்ந்து இரு பக்கமும் பர்ஃபியை ஆதரவாக தாங்கி ஆட்டோவில் கிடத்தினார்கள். வழியெல்லாம் சித்தி பர்ஃபியிடம் ஆதரவாய் பேசிக்கொண்டே வந்தாள். ஆட்டோ வேகமாக ஆஸ்பத்திரிக்கு போய் நின்றது. கஜபதி மாமா உள்ளே ஓடிப்போய் அவசரமாக ஒரு ஸ்ட்ரெச்சர் கொண்டு வர பர்ஃபி அதில் கிடத்தப்பட்டு ஒரு அறையில் கொண்டு போகப்பட்டான். ஆஸ்பத்திரி மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்தது. கஜபதி மாமாவுடன் ஒரு டாக்டர் வந்து அவன் காலை சோதித்து விட்டு போனார். சித்தியும் அவர்கள் பின்னாலேயே போய்விட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்து, ஒண்ணுமில்லையாமாப்பா, முட்டி எலும்புல கொஞ்சம் அடிபட்டிருக்காம், அதை சரி பண்ணிடுவாங்களாம், பயப்படாதே என்றாள் சித்தி. பர்ஃபிக்கு சித்தி பேசுவதை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. இவள் எப்படி இப்படி மாறினாள்? அம்மா சொன்னபடி அம்மா மாற்றிவிட்டாளா? ஒரு 15 நிமிடத்தில் மீண்டும் ஸ்ட்ரக்சர் பயணம். இந்த முறை ஆபரேஷன் தியேட்டர் என்ற போர்டு இருந்த அறைக்குள் பர்ஃபி எடுத்துச் செல்லப்பட்டான். அங்கே கஜபதி மாமாவுடன் வந்த அதே டாக்டர் இருந்தார். அவன் முதுகில் ஏதோ வைக்க பர்ஃபி கண்மூடி உறங்கி போனான். விழித்து பார்க்கையில் தான் முதலில் இருந்த அறையிலேயே இருப்பதை பார்த்தான். மயக்கத்தில் இருந்ததைப் போலவே ஆபரேஷன் தியேட்டருக்குள் இருந்து இங்கே தூக்கி வந்து போட்டிருப்பார்கள். அறை வாசலில் சித்தியும் கஜபதி மாமாவும் அந்த டாக்டருடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். மீண்டும் மயக்கம். கண்ணை மூட தூங்கி போனான். கனவில் அம்மா வந்து, ராமுக்கண்ணா, எப்படி இந்த சித்தியை அம்மா மாத்திட்டேன் பாத்தியா என்று சிரித்தாள். பர்ஃபிக்கு சிரிப்பு வந்தது. சிரித்ததில் முழிப்பு வந்தது. பக்கத்தில் இருந்த நாட்காலியில் சித்தி உட்கார்ந்திருந்தாள். அவன் கண் விழித்ததுமே சந்தோஷமாக அவனை கட்டி கொண்டாள். கஜபதி மாமாவும் அவனை பார்த்தான். ஓகே மாப்பிள்ள, கால் சரியாயிடுச்சு, போகலாம் கண்ணா என்றான். பர்ஃபி அடிபட்ட காலை தொட்டு பார்த்தான். மெல்ல வலி இருந்ததே தவிர அசைக்க முடிந்தது. கஜபதி மாமா கையை பிடித்து கொண்டே இழந்து பார்த்தான். எழ முடிந்தது. மெல்ல நின்று ஒரு அடி எடுத்து வைத்தான். நடக்க முடிந்தது. கஜபதி மாமாவை கைத்தாங்களாக பற்றி கொண்டே நடந்தான். கீழே ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு பயணமானார்கள். பிரியாணி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, வீட்டுக்கு போய் சாப்பிடலாண்டா கண்ணா என்றாள் சித்தி. அம்மா கனவில் வந்து சொன்னபடியே சித்தி மாட்டிவிட்டாளோ என்று சித்தியிடம் நேர்ந்த மாற்றத்தை வியந்தபடியே பர்ஃபி பயணமானாள். தன்னுடைய உடம்பில் 2 கிட்னிக்கு பதில் இப்போது ஒரே ஒரு கிட்னி இருக்கும் என்ற மாற்றத்தை உணராமலேயே அந்த பர்ஃபி தன்னுடைய சித்தியுடன் சந்தோஷமாக வீட்டிற்கு கிளம்பினான்.